பெண் தலைமைத்துவத்தின் பங்களிப்பு எனது வாழ்வில். நான் பிறக்கும்போது எனது அப்பம்மா ஒரு விதவை. ஆகவே பெண் தலைமைத்துவத்தின் கீழான ஒரு குடும்பத்தில் நான் பிறந்தேன். எனது சித்தப்பா திருமணம் முடித்த பிறகு அந்த குடும்பம் முற்று முழுதாக ஒரு பெண்களை கொண்ட ஒரு குடும்பமாக இருந்தது. எனது மாமிமார் இருவர் திருமணம் முடிக்கவில்லை. எனது மாமியில் ஒருவர் அவர் இறந்து விட்டார். ஆனால் அவர் 15 வயதாக இருக்கும்போது அவர் இறந்தார். இறக்கும் போது அந்த 15 வருடங்களாக நான் அவரை பார்த்தபோது அவர் ஒரு ஆண் போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆண் சைக்கிள் ஓடினார். கால் சட்டை போர்த்து அந்த காலத்தில் ஊரில் யாரும் போடுவதில்லை. ஆனால் கால் சட்டை போட்டு அவர் மரத்துக்கு மேலே ஏறி கூரை மேலே ஏறி இவ்வாறு பல விடயங்களை செய்தார். உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. வீட்டுக்கு எப்பவுமே ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் தான் அவ அணிவா. ஆனால் வீட்டில் ஆண்கள் செய்யும் அத்தனை வேலைகளையும் மிகவுமே ஒரு தெம்பான உடல் ஆரோக்கியத்துடனும் மனதுடனும் அவ செய்தது ஒரு முன்மாதிரியான ஒரு விடயம். ஈவன் அவவின் ஆண் சைக்கிளில் சிறு வயதில் நர்சரிக்கெல்லாம் சென்றிருக்கின்றேன். பின்னர் அவ பெண் சைக்கிள் ஓட அந்த இழப்போர் பிரச்சனையில் யாவரும் சைக்கிள் ஓட வேண்டிய நிலையில் அவ பெண் சைக்கிள் தான் ஓடினா. ஆனால் ஆரம்ப காலத்தில் பெண்கள் சைக்கிள் ஓடாத காலத்தில் அதாவது 85ஆம் ஆண்டு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக அவ ஆண் சைக்கிளில் சென்று ஒரு உதாரணமாக முன்மாதிரியை எனக்கு வழிகாட்டியுள்ளார். எனது அம்மப்பா இறந்த பிறகு எங்கள் குடும்பமும் ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பமாக யாழ் இடம்பெயர்வு நடைபெறும் வரை அம்மா தான் குடும்பத்தின் தலைவியாக இருந்தது. அம்மா தனியாக பயணம் செய்கின்றவ. சில சமயம் யாராவது என்னை பேட்டி எடுக்க வந்துவிட்டு அம்மாவின் கதையை கேட்டவுடன் அவவை பற்றித்தான் எல்லாவற்றையும் குறித்து கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் தனி பயணங்கள் என்பது பல பெண்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் 75 வயதான அம்மா தனியாக யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்கின்றார் என்று சொன்னாலும் பலர் நம்புவதில்லை. எனது பெற்றோர் எந்த நாட்டவர்கள் என்று வெள்ளக்காரர் கூட கேட்கும் அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் அந்த ஒரு பெண் சுதந்திரம் என்பது குடும்பத்தில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கின்றது. அம்மா நான் சிறுவயதாக இருக்கும் போது, அதுவும் 85ஆம் ஆண்டுக்கு அதாவது நர்சரி படிக்கும் போது, 40 வருடங்களுக்கு முதல் அம்மா முழங்கால் வரையான ஸ்கர்ட் போடுவது ஊரில் அது ஒரு பெரிய ஒரு விடயம். நான் இப்போ ஷார்ட்ஸ், அதாவது இந்த முழங்காலுக்கு மேலாக ஷார்ட்ஸ் போடுவது ஒரு பெரிய ஒரு சாதனையாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அவ்வாறு நான் போடுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அம்மா அந்த காலத்திலேயே முழங்காலுக்கு கீழ், ஆனால் அது அவளுடைய பாதம் வரையுமான நீட்டு பாவாடை அல்ல. அம்மாவின் அக்கா, அவ 1.5 வருடம் அம்மாவை விட வயது முதிர்ந்தவ. அவ ஒரு போதுமே அவருடைய பாதத்துக்கு மேலாக அவளுடைய சட்டைகள், நீட்டு சட்டை நீட்டு பாவாடையோடு தான் வாழ்க்கை வாழ்ந்து முடித்தவ. ஆகவே ஒரு 1.5 வயது வித்தியாசம் இருவருக்கும் இடையே அம்மா சுதந்திரமாக ஒரு பெண்ணாக பயணித்த பயணமானது உண்மையிலேயே நான் இந்த
சுதந்திரமாக பயணிப்பதற்கு பல விதங்களில் முக்கியத்துவம் பெறுகின்றது. எனது பயணங்கள், எனது உடுப்பு, எனது பேச்சு வழக்குகள். அம்மா வந்து அன்று வந்து அப்பாவை வந்து ஏர்னஸ்ட் என்று அவருக்கு முன்னால கூறாட்டியும் மற்றவர்கள் யாராவது வந்து ஊரில் வந்து ஏர்னஸ்ட் என்று பெயர் சொல்லி அழைக்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து மனைவிமார் வந்து கணவருடைய பெயர் சொல்லாத ஒரு காலத்தில் அம்மா துணிந்து பெயரை சொன்னது. இன்று வந்து என்னையும் விட எனக்கு தந்தை ஸ்தானத்தில் உள்ள நபர்கள், வயது முதிர்ந்த யாவருமே வந்து பெயர் சொல்லித்தான் நான் அழைக்கின்றேன். அதற்கு காரணமாக அமைவது வந்து அம்மா அன்று பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு துணிவை அவ ஏற்படுத்தி வைத்தது. இவ்வாறு பலவிதமாக பெண்கள், குடும்பத்து பெண்கள் வந்து ஒரு முக்கிய ஸ்தானத்தை பெறுகின்றார்கள். ஊரில் முதலாக வைத்திய பட்டதாரியாக ஆனது எனது மாமி. நாடு விட்டு சென்று முதல் பட்டதாரியானது எனது பெரியம்மா. ஆகவே பட்டப்படிப்பு வந்து ஒரு பெரிய சாதனையே எனக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த சாதனையெல்லாம் படைத்து முடித்து நான் வந்து அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கின்றேன். எனது பாடசாலைகள் 3ஆம் ஆண்டிலிருந்து A-level வரையும் யாவுமே பெண்கள் பாடசாலை. அந்த பாடசாலையில் வந்து அதிபர்கள் யாவருமே பெண் அதிபர்கள். பல ஆசிரியர்கள் வந்து பெண்களாக, ஒரு சில ஆண் ஆசிரியர்கள் எனக்கு இருந்திருந்தாலும் எல்லா ஆசிரியர்களுமே வந்து ஆசிரியர்களும் பெண்களாகவே இருந்தார்கள். அதுவும் வந்து எனக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. அவர்களுடைய அதிகாரம், அவர்களுடைய ஆளுமை விசேடமாக பெண் அதிபர்களின் கீழாக பயின்றது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதே நேரம் வந்து எனது இலங்கை, ஸ்ரீலங்கா நாட்டை தவிர மற்ற ஏனைய நாடுகளில் நான் பணிபுரிந்த போதெல்லாம் எனக்கு பொஸ்ஸாக இருந்தது பெண்கள். பெண்களுக்கு கீழாக வேலை செய்யும் போது அது ஒரு தனி சுதந்திரம். அவர்கள் எங்களை பாராட்டி கொண்டாடும் போது நாங்களும் அதனை கொண்டாட முடியும். நாங்கள் இன்னும் அதிகமாக உயரமாக உயர்ந்து செல்ல முடியும். இதே கொண்டாட்டத்தை ஒரு ஆண் எங்களை பாராட்டும் போது ஒரு சந்தேகம் ஒன்று, இவன் வந்து உண்மையிலேயே பாராட்டுகிறானா அல்லது பாலியல் நோக்கத்துடன் பாராட்டுகின்றானா என்ற ஒரு கேள்வி ஒன்று எங்களுக்குள்ளே வரும். ஆனால் பெண்கள் பாராட்டும் போது உண்மையிலேயே அதனை கொண்டாட முடியும். அதே நேரம் வந்து ஒரு பெண் பாஸ் இடம் வந்து இலகுவாக பேசிக்கொள்ளலாம். அதாவது எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கொள்ளலாம். அதுவும் வந்து ஒரு சுதந்திரம். மற்றது வந்து ஒரு சமத்துவம். ஆண்களோடு வந்து பேசுவது வந்து ரொம்ப கஷ்டம். அவர்கள் எல்லாமே தங்களுக்கு தெரியும் என்ற ஒரு தலைக்கணத்துடன் பேசுவார்கள். ஆனால் அவர்களுக்கு பல விடயங்கள் தெரிந்திருக்காட்டியும் வந்து அவர்கள் வந்து அந்த ஒரு பில்டப்பை போட்டு தான் அவர்கள் வந்து பணிபுரிய வேண்டும். தங்களுடைய அந்த ஸ்டேட்டஸை தக்க வைக்க முடியும். ஆனால் வந்து பெண்கள் முன்னாக வந்து எங்களுடைய குரலுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் எப்பவுமே இருக்குது. ஆகவே அதுவும் வந்து ஒரு சரியான ஒரு எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்று தான் நான் சொல்லலாம். இங்கிலாந்தில் மெக்டொனால்ட்ஸில் என்ற பாஸ் வந்து ஒரு வெள்ளைக்கார பெண். பின்னர் கனடா நாட்டில் நான் பணிபுரிந்த எல்லா இடங்களிலும் அது வந்து பெண்ணின் தலைமைத்துவத்தின் கீழ் வெள்ளைக்காரரும் மற்றும் சோமாலியா நாட்டு பெண் பாஸின் கீழ் பணிபுரிந்தது. உண்மையிலேயே அதிகாரத்தின் அந்த பவர், பெண்ணின் அந்த அதிகாரத்தை உணர்ந்து கொண்டது அங்குதான். ஒரு பெண்ணாக நாங்கள் எவ்வளவை சாதிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டது. பெண்ணாக நாங்கள் பணிபுரியும் போது நாங்கள் வந்து எங்களுடைய ஸ்பேஸில் பணிபுரியும். என்னென்னு சொன்னால் இந்த உலகம் வந்து ஆண் ஆதிக்கத்தின் கீழ் இயங்கி கொண்டு இருக்கிறது. ஆண் வந்து ஒரு சூரியனை போல அவன் வந்து
ஃபுல் பவரில் தான். ஆனால் பெண்கள் நாங்கள் வந்து ஒரு சந்திரனை போன்று, அதாவது எங்களுடைய எனர்ஜி வந்து வெரி சாஃப்டான ஒரு எனர்ஜி. ஆனால் அந்த சாஃப்டில் வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம். நாங்கள் கத்தி கதைச்சு எங்களுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆண்கள் அவ்வாறு தான் காட்டுவோம். ஆனால் பெண்கள் நாங்கள் வந்து மிகவும் மென்மையாக வந்து கதைத்து எங்களுடைய சாதனைகளை செய்யலாம். அந்த ஒரு நாங்கள் பெண்ணாக வந்து இந்த உலகத்தில் வந்து பயணிக்கிற விதம் வந்து எங்களுடைய பாதை வந்து ஆணுக்குரிய பாதையை விட வித்தியாசம். ஏன்னா சக்சஸ், வெற்றி என்றது வந்து ஆணை மையமாக கொண்டுதான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே பெண்கள் வெற்றி அடையும் போதும் வந்து அவர்கள் வந்து ஆணின் பாதையில் சென்று தான் வெற்றி அடைய பல பெண்கள் முயற்சிக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் பெண்ணாக பெண்ணின் குணங்களோடு, அதாவது வந்து அந்த நளினம், அந்த மென்மையான அந்த குணத்துடனும் வந்து நாங்கள் வந்து சாதனைகள் புரியலாம். எங்களுடைய ஸ்ட்ராங்க், அந்த வலிமையை காட்டலாம். அந்த மென்மையிலும் வந்து வலிமை உண்டு. ஆகவே அந்த வலிமையை வந்து எங்களுக்கு ஏற்ற வேளையில் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நாங்கள் எப்பவுமே வந்து வலிமை மிக்கவர்களாக இருக்க தேவையில்லை. அதே நேரம் வந்து அழுகை, அதாவது வந்து எங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் வந்து நாங்கள் தயங்க தேவையில்லை. அழுவதனால் நாங்கள் வந்து ஒரு முட்டாளோ அல்லது வந்து ஒரு சாஃப்ட், அதாவது வந்து ஒரு புரோக்கன், அதாவது வந்து உடைந்த நிலையில் உள்ள நபர் அல்ல. சில சமயங்கள் வந்து இந்த அழுகை, இந்த டியர்ஸ், கண்ணீருக்கு இருக்கிற மகத்துவமும் பலமும் வந்து வேறு எதுக்குமே இல்லை. ஆகவே கண்ணீரை அடக்கி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கண்ணீரை வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்க முடியும். அதே நேரம் வந்து சிரிப்பு. பொம்பளை சிரிச்சா போச்சு, புகழே விரிஞ்சா போச்சுன்றது ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்து. சிரித்து வாழ்ந்தால் நோய்கள் பறந்து போகும். பொம்பளை வாய் விட்டு சிரிப்பதில் எந்த தவறுமே இல்லை. ஆகவே நாங்கள் எங்களுடைய செல்ஃப், அதாவது எங்களை நாங்கள் வெளிப்படுத்தி எங்களுக்கு உண்மையாக, எங்களுக்கு சரியாக நாங்கள் வாழ்வோமானால் நிச்சயமாக வந்து நாங்கள் வந்து ஒரு முன்னோடிகளாக வாழ முடியும். எனக்கு முன்னோடிகளாக எனது மாமி, எனது அம்மா, எனது பெரியம்மா, இவர்கள் யாவருமே வந்து தடைகளை தாண்டி அவர்கள் தங்களுக்கு எது சரியோ அதை செய்ததால் தான் நான் இன்று வந்து இவ்வளவு தூரம் பயணித்துள்ளேன். ஆகவே நாங்களும் வந்து அவர்கள் செய்ய முடியாததை நாங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோமானால் நிச்சயம் எங்களுடைய அடுத்த சந்ததி வந்து எங்களை பார்த்து அவர்கள் முன்னேறி இன்னும் அதிகம் முன்னேற்றத்துடன் அடுப்படியில் இருந்த பெண் இன்று விண்வெளிக்கு கூட சென்று விட்டார். ஆகவே அதற்கு காரணமாக இருந்தது யார்? பெண்கள். எங்களுடைய மூதாதையர், நாங்கள் யாவரும் செய்கின்ற மாற்றம் உலகில் பெண் தலைவிகளை உருவாக்கிவிட்டது. பெண்ணால் செய்ய முடியாதென்று இப்பொழுது வந்து எதுவுமே இல்லை. வைத்தியத்துறை, எல்லா துறைகளிலுமே பெண்கள் சாதனை படைத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் 51% கொண்ட பெண் சனத்தொகை. ஆகவே உலகத்திலேயே மிகவும் அதிகம் கொண்ட சனத்தொகையில் பெண்களின் சாதனை வந்து மிகவுமே வந்து நாங்கள் இன்னும் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் 50% கூட பெண்கள் இன்றும் இல்லை. ஆகவே துறைகளில் அவர்கள் முன்னுக்கு இருந்தாலும் இன்றுமே சமத்துவத்தில் வந்து நாங்கள் குறைந்த நிலையில் தான் இருக்கின்றோம். மேற்படிப்புகள், PhD போன்ற விடயங்களில் வந்து பெண்கள் வந்து பெண்களின் அந்த சதவீதம் வந்து இன்னுமே கூடவில்லை. ஆகவே அவற்றை நாங்கள் கூட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செய்யணும். அதற்கு நாங்கள் தகுந்த விதத்தில் பெண்களாக எங்களுடைய அதிகாரத்தையும் ஆளுமையையும் நாங்கள் விருத்தி செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். நன்றி.